நம்ம மொபைலில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போய் நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்கும் நம்ம பிளகின்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிளகின்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெப்சைட்டில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன தீமை வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. OceanWP அப்படிங்கிற இந்த தீமை வச்சு நான் அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து இன்ஸ்டால் பிளகின்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர்லிஃப்ட். இது வந்து ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாட்டி. இது வந்து நம்ம வாட்ஸ்அப் அண்ட் கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரா பிளகின். அண்ட் இங்கே கான்டாக்ட் ஃபார்ம் 7, டேட் டைம் பிக்கர் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அண்ட் அல்டிமேட் டேலன்ஸ் ஃபார் கான்டாக்ட் ஃபார்ம் 7. இது மூணுமே கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்டர் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் பார்ட் ஆஃப் வெப்சைட். இந்த எலமெண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி SEO பர்பஸ்க்காக நான் Yoast SEO அப்படிங்கிற ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேசிக்கான SEO வந்து நம்மளால் வெப்சைட்டில் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து கூகுளில் ரேங்க் பண்ணிக்க முடியும்.